ராக்கெட் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள். இட் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராக்கெட் கம்பெனியில் என்ன சொல்றது? ஒரு குட்டி யூனிவர்சிட்டிங்க அது. எல்லாமே இருக்கும், மெக்கானிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ப்ரொடக்ஷன், என்ன வேணும் உங்களுக்கு. வணக்கம், இது தீர்வை நோக்கி. நம்ம வாழ்க்கையில் 1/3 நேரத்தை நம்ம கரியருக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பிடிக்காத கரியரை சூஸ் பண்ணி அதில் கஷ்டப்படுறத விட பிடிச்ச கரியரை சூஸ் பண்ணால் அதுலேயும் சந்தோஷமாக இருக்கலாம்ல. அப்படி பிடிச்சி சொசைட்டிக்கு பயன்படுற மாதிரி தன்னோட கரியரை அமைச்சுக்கிட்டவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வர நிகழ்ச்சி தான் நம்ம தீர்வை நோக்கி. ஸ்பேஸ் அப்படின்னாலே நாம எல்லாராலையும் ஈஸியா எட்ட முடியாத, அண்ணாந்து மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு பிரமிப்பான விஷயம் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா அதையே மாத்தி ஸ்பேஸ் எல்லாருக்கும் பொதுவானது, நம்ம எல்லாராலையும் அதை எட்ட முடியணும் அப்படிங்கறத மிஷனா வச்சுக்கிட்டு தங்களுக்குன்னு ஒரு தனி வழியில அவங்களோட கரியரை அமைச்சுக்கிட்ட நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் மீட் பண்ணலாமா? நம்ம நிகழ்ச்சிக்கு மிஸ்டர் ஸ்ரீநாத், மிஸ்டர் மோகினை இன்வைட் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ப்ளீஸ் வெல்கம். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, நீங்க ராக்கெட் பண்ணி எதுக்காக? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? ராக்கெட் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கிள். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ட்ரக்கு மாதிரி தான் அது. இங்கேருந்து இப்போ ட்ரக்குனா இங்கே சென்னையிலேருந்து பெங்களூர் போவோம் அந்த மாதிரினா, இது வந்து அர்த்துலேருந்து ஸ்பேஸுக்கு போகுது, அவ்வளோதான். சேட்டலைட்டை கொண்டு போகுது, அதுதான் மெயின். ஸோ ராக்கெட் இருக்கிற ரீசனே வந்து சேட்டலைட்டை மேலே கொண்டு போய் வைக்கிறது, அதுதான் மெயினான ரீசன். ஸோ இப்போது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆச்சுன்னா, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் சின்னதாச்சு. இப்போ எல்லாம் ஃபோன் எல்லாம் இவ்வளோ சின்னதாகிடுச்சு, முந்தி எல்லாம் பெருசாக இருந்துச்சு, கம்ப்யூட்டரும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சேட்டலைட்டும் எலக்ட்ரானிக்ஸ் தான் மெயினாக. ஸோ சேட்டலைட்டும் ரொம்ப சின்னதாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கு தேவையான ராக்கெட்லாம் மட்டும் ஆனால் பெருசாகவே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நாங்கள் எங்கள் கோலே வந்து எதுக்கு நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சின்ன சேட்டலைட்லாம் வெயிட் பண்ணாமல் காரில் போகிற மாதிரி தனியாக ஒரு சேட்டலைட்டுக்கு இல்லை ஒரு 4 சேட்டலைட்டுக்கு மட்டும் we will take them to space. அதுதான் டெடிகேட்டட் லான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சேட்டலைட் கட்டிட்டு சும்மா 6 மாதம் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்ப்பா லான்ச் பண்ணலன்னா, இல்லை இன்னும் பெரிய சேட்டலைட் ஒத்துக்கலை, நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா ரைட் ஷேரிங் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கான்செப்ட். என்னென்னா பெரிய ராக்கெட் கட்டுறதுனால ஒரே ஒரு சேட்டலைட் எடுத்துகிட்டு போக முடியாது, ஒரு 100 சேட்டலைட் இல்லை 50 சேட்டலைட் அப்படி எடுத்துகிட்டு போகும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், நீங்கள் பில்ட் பண்ண சேட்டலைட்டு கட்டினதுக்கப்புறம் நீங்கள் 6 மாதம் வச்சுருப்பீங்க, அதுக்குள்ளே இன்னொரு சேட்டலைட் கட்டிடுவோம். ஸோ அந்த சைஸ் ஆஃப் த சேட்டலைட் வில் ஆல்சோ ஷ்ரிங்க். ஸோ டெக்னாலஜி க்ரோத் ஆகிட்டுருக்கும் உங்களுக்கு, நீங்கள் கட்டி நீங்கள் அதை காப்பாற்றணும் வேறு 6 மாதம். ஸோ அப்போ தான் எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஆக்சஸ் கொடுக்கணும். வாட் இஸ் த பெஸ்ட் வே டு ப்ரொவைட் ஆக்சஸ் எல்லாருக்கும் தான். சின்ன ராக்கெட் கட்டினா இருக்கிற கஸ்டமரோட பிரச்சனையும் தீரும். அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் சேட்டலைட் எல்லாம் கட்டினாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஒருத்தர் பார்த்து பாக்கெட்டில் வச்சுட்டு ஒருத்தர் வந்து இந்த என்னப்பா சேட்டலைட், ஆமாம் இதுதான் சேட்டலைட். சரி, பட் தி இன்டென்ஷன் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ ஸ்பேஸில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லி. ஸோ சின்ன ராக்கெட்னா கண்டிப்பாக 200 grams 300 grams யாருக்கு வேணாலும் ஓகே ஃபைன், யூ கேன் ஆல்சோ அலவ் தட் டு ஹேப்பன். anybody wants to go to space, எனக்குமே அந்த சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி அன் ஓப்பன் ஜர்னி. ஸ்பேஸ் இருக்கா? ஸ்பேஸ் இஸ் வெரி ஹியூஜ் ஆக்சுவலி. பட் ஒரு லாஸ்ட் 40 yearsலேருந்து நிறைய சேட்டலைட்ஸ் போட்டுகிட்டே இருக்கும். அதுக்கும் ஒரு டீஆர்பிட்டிங் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரியல் எஸ்டேட் மாதிரி வாடகைக்கு டெனன்ட் இருக்கிற மாதிரி ஒரு 25 வருஷத்துக்குள்ளே நீங்கள் திருப்பி காலி பண்ணிட்டு வந்துடணும். ஓகே. இப்போ அது இன்னும் குறைக்கிறாங்க, 5 to 10 years என்று சொல்லிடுறாங்க. இப்போ எங்கள் லான்ச் வெஹிக்கிளே வந்து அது போயிட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கும் இல்லை எதுக்காச்சுனாலும் திருப்பி எங்களை தான் கூடுவாங்க. ஸோ ஸ்பேஸ் இஸ் லைக் ரெக்கரிங் திங். இப்போ நீங்கள் சேட்டலைட் விட்டிங்கன்னா கூட அது ஒரு 5 years ஆக்குபை பண்ணணும், திருப்பி அதுக்கப்புறம் மறுபடியும் 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்களே இன்னொரு சேட்டலைட் போடுவீங்க. ஸோ ரெக்கரிங் பிஸ்னஸ். ஸோ ஸ்பேஸ் வந்து இன்னும் மல்டிப்ளை ஆகிட்டு தான் இருக்கும். முக்கியம். How far the country is supporting you people? As of today actually complete support இருக்குது. அப்படிங்களா? ஆமாம். முன்னாடி when we started in 2017 policies were being drafted, formed. ஆனால் இன்னைக்கு இன்ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஆத்ம நிர்பரில் இந்த பிரைம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஸ்பேஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்ஸ்பேஸ்ன்னு இப்போ ஒரு சொன்னார்ல, மோயின் சொன்னார்ல, அது வந்து இட் வாஸ் ரீசென்ட்லி அனௌன்ஸ். ஸ்பேஸ் கம்பெனிஸ் ப்ரைவேட்டாக இருக்கிறவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னே பண்ண ஒரு பாடி அது. As a country, we are progressing towards about making laws, creating reforms. It's actually growing. Very really nice time to be trying something in India. இது புதுசாக பண்ணணும் அப்படின்னா ஐ திங்க் இதோட ஒரு பெட்டர்
period. I think it started some 5-6 years ago and hopefully continues in the future, but one of the best times to do ஏதாவது இந்தியாவில் புதுசாக பண்ணணும்னா this is the time. ராக்கெட் லான்ச்சிங், ராக்கெட் மேனுஃபேக்சரிங்லாம் கேட்கும் போது இவங்க 2 பேரும் எங்கேருந்து வந்திருக்காங்க? How did it happen? ஸோ நான் எல்லாருமாரியும் இன்ஜினியரிங் தான் படித்தேன். ஃபஸ்ட்டு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் அப்போ பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. அதுவும் எனக்கு கொஞ்சம் அளவுக்கு பிடிக்கும். ஸோ அதை ஆரம்பித்தேன். அதை கொஞ்ச நேரம் இங்கே வேலைலாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ ஃபைனான்ஸில் ஒரு டிகிரி பண்ணலான்னு சொல்லி யூஎஸில் ஒரு அட்மிட் கிடச்சிது. ஸோ லோன்லாம் எடுத்து எல்லாம் வெரி ஆவரேஜ் ஸ்டோரி இல்லை அது வரைக்கும். இந்தியாவில் 2 வருஷம் வேலை பார்த்துட்டு அங்கே போனேன். அங்கே போயிட்டு 2 வருஷம் வேலை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இன்ஜினியரிங் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. எல்லாரும் தப்பு பண்ணுற மாதிரி இன்ஜினியரிங் தான் பண்ணது. அதுவும் ஏரோஸ்பேஸே பண்ணிவிட்டேன். தென் மாஸ்டர்ஸ் கூட அதே மேனேஜ்மெண்ட்டில் ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பண்ணலான்னு சொல்லி சிங்கப்பூரில் படிச்சுட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன். எல்லாரும் ட்ரை பண்ணுறது தானே. அப்புறமா ஒரு இன்ஜினியரிங் முடித்தோடனே ஃபஸ்ட்டு அப்போ தான் லைஃப்பில் ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு சொல்லி அவர் ஃபைனான்ஸ் ட்ரை பண்ணார், நான் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணேன். தென் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் தென் ஹேட் டு கம் பேக் ஹியர். ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ஃபார்ம் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. ஸோ மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் அந்த மாதிரி. ஓகே. பட் பண்ணிருக்கும் போது நம்ம படித்ததுக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஏதாச்சும் ஒரு கோரிலேட்டட் ரிலேட்டட் பண்ணலாமே, ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் அ கரியர் சேஞ்ச் ஆக்சுவலி. ஏன்னா பண்ணுற வேலையே அதுவும் ஒரு சேச்சுரேட் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா அதே தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீநாத் கூட பேச ஆரம்பிச்சுட்டு இருந்தோம் அப்போது. ஸோ ராக்கெட் கட்டலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்ட உடனே இங்கே விடுவாங்களா அப்படின்னு தான் ஒரு கேள்வி. ஏன் விட மாட்டாங்கன்னு சொல்லி அடுத்த கேள்வி. இதை பற்றியும் நிறைய போயிட்டு இருந்துச்சு யூஎஸில். ஆக்சுவலாக அந்த ஸ்பேஸ் எக்ஸுங்கிற கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியாக அவங்க அவ்வளோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ரொம்ப பெரிய ராக்கெட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த ஸ்டைலில் அவங்க அவ்வளோ பெருசாக பண்ணுறாங்களே, நம்ம சின்னதாக ஒன்று பண்ணலாமே, அந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு தாட் தான் ஆக்சுவலாக. அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோரி இல்லை. நான் சின்ன வயசில் வந்து தூர்தர்ஷனில் வந்து இந்த ராக்கெட் லான்ச்லாம் போடுவோம். இப்போ வந்து யூடியூப்பில் ஸ்பேஸ் எக்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. முந்தையே தூர்தர்ஷனில் லான்ச்லாம் போடுவோம். அதெல்லாம் பார்க்கலன்னா நான் இந்த லெவல் கூட வந்திருக்க மாட்டேன். ஸோ எனக்கு அதெல்லாம் வாஸ் ஃபீலிங் மோர் லைக் மோட்டிவேஷன். எனக்கே தெரியாமல் இட் ஹஸ் அஃபெக்டட் மீ. ஸோ நானும் மொயினும் சேர்ந்து கோல் கால் பண்ண ஆரம்பித்தோம். திருப்பி அது கோல் கால்னால் தெரியாதவங்கள ரீச் பண்ணுறது. கால் பண்ணி நாங்கள் இருக்கிற எல்லா இங்கே இருக்கிற ஐஐடிஸில் எல்லா ப்ரொஃபஸர்ஸ்க்கும் மெயில் போட்டோம், இல்லை கால் பண்ணோம். லிட்டரலாக ஃபோன் காலே பண்ணோம். இதான் நாங்கள் ராக்கெட் கட்டணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்ட்டு. நிறைய பேர் மதிக்கல, விச் மேக் சென்ஸ். நான் அந்த சைடில் இருந்தேன்னா கூட யார் இப்போ ஏதோ இந்த ஸ்பேம் இமெயிலெலாம் வரும்ல, அப்போ அந்த மாதிரி தான் அவங்க அடிச்சிருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் சென்னையில் ஐஐடி மெட்ராஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டினார். ஸோ அவங்களுக்கு மெயில் அடித்தா அவர் ஷேகர்னு ஒருத்தர் இங்கே தமிழ்நாடுல அவர் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் இங்கே ஒன்று இருக்குது ஆஃப் தமிழ்நாடு. அதில் அவர் ஹெட்டாக இருந்தார். அவர் வழியாக இன்னொரு காண்டாக்ட், அது இன்னொரு காண்டாக்ட், இப்படி ஒரு 3-4 காண்டாக்ட் ரெஃபர் பண்ணி ஒரு ப்ரொஃபஸர் ஐஐடி மெட்ராஸில், அவர் பேர் சத்யா சக்கரவர்த்தி. அவர்னால தான் நாங்கள் இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த லெவலுக்காவது வந்திருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது போகிறதுக்கு. ஸோ ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு யூஸ் திஸ் டு தேங்க் ஹிம் ஆல்சோ, ரைட்? பெஸ்ட் பார்ட் ஆஃப் தி சத்யா ப்ரொஃபஸர் சத்யா இருக்காரு. எங்ககிட்ட ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது அதான் சொல்லிட்டு இருந்தார், நான் கிளாஸில் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், ஆனால் எனக்கு ரியலாகவே செய்யணும் ஒரு ராக்கெட்டு. ஸோ ப்ரொஃபஸர் வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் இருக்கிறது எங்களுக்கே வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் இமீடியட்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். இது எங்கள் ஜென்ரேஷனோ இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு உங்களை அப்ரோச் பண்ணாமல் இருக்காங்களா, இல்லை உங்களை அப்ரோச் பண்ணுறாங்களா? அதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்களா? ஆக்சுவலாக ராக்கெட் சயின்ஸுக்குன்னு ஒரு கூல் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. ராக்கெட் கட்டுறோம் அப்படின்னா நிறைய, ஸோ அதனால நிறைய பேர் டெஃபினட்டாக ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் நானும் மொயினும் என்ன பார்த்துருக்கோன்னா, வந்துட்டு ஒரு 2 வாரத்தில் கொஞ்சம் பயந்துருவாங்க. ஏன்னா ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. கொஞ்ச நாள் இருந்தால் ஓகே ஆகிடும். ஸோ நாங்கள் அப்போ வந்து டீமில் சொல்கிறதே வந்து நாங்கள் ஒரு சேயிங் வச்சுருக்கோம், ராக்கெட் சயின்ஸ் நீட் நாட் பி ராக்கெட் சயின்ஸ். ஏன்னா அந்த ஒரு சேயிங் இருக்குல்ல, சொல்லுவாங்க ஏதாவது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா இட் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ், பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ராக்கெட் கம்பெனியில் என்ன சொல்கிறது? அப்படி சொல்ல முடியாது. ஸோ நாங்கள் வந்து டீமில் சொல்கிறது ராக்கெட் சயின்ஸ் நீட் நாட் பி ராக்கெட் சயின்ஸ். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்போ அது நீங்கள் ஆக்சுவலாக அந்த ஃப்ரேஸ் எப்போ வந்துச்சுன்னா, யூஎஸில் அந்த ஃபஸ்ட்டு மூணுக்கெல்லாம் போனாங்க. அது 1960s வந்த ஃப்ரேஸ். அப்போ வந்து நம்ம 2 பேரும் பேசுகிறதுக்கே வந்து அவ்வளோ கஷ்டம். இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் வந்து 3க்கு போன கம்ப்யூட்டரோட இன்னும் பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் அந்த ஃபோனில் இருக்குது. ஸோ அந்த கான்டெக்ஸ்டே இப்போ இல்லை. ஆனால் அது ஒரு சேயிங்கை மட்டும் எல்லாரும் இன்னும் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ நாங்கள் வி ஆர் ஆக்சுவலி ஃபர்ம் பிலீவர்ஸ் தட் ராக்கெட் சயின்ஸ் நீட் நாட் பி ராக்கெட் சயின்ஸ்.
அதுவும் கஷ்டம்தான். ஆனால் ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபோன் பண்ணலாம், ஒரு அழகான ஒரு டிவி பண்ணலாம் அப்படின்னா ஒரு அழகான ராக்கெட்டும் பண்ணலாம். நீங்கள் மெக்கானிக்கலில் எலக்ட்ரிக்கலில் சேர்த்து வைக்கிறது தான் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோட இருக்குது. அது எல்லாமே சேர்த்துனீங்கன்னா தான் ராக்கெட். கம்பெனி இருக்கிறதே ஐடி மெட்ராஸ் ஸ்கூலில் தான். ஸோ வி மீட் அந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் எல்லா இடத்துக்கும் பிளேஸ்மெண்ட் போகும்போதும் நாங்கள் அதான் சொல்லுவோம். ஆக்சுவலாக நான் வந்து காலேஜ் இருக்கும்போது நான் இந்த பிளேஸ்மெண்ட் டாக்கில் சொல்லுவேன். ஆக்சுவலாக நான் காலேஜ் இருக்கும்போது 2006 முடித்தேன் கிண்டியில். அப்போ வந்து பிக்கெஸ்ட் கம்பெனி டு கம் தேர் வாஸ் கூகுள். அவங்க வந்து அதாவது கூகுளில் கிடச்சா சூப்பர், அது வேற லெவல் படிச்சுனீங்க அப்படின்னு. ஸோ கூகுளில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி என்ன இந்த இதெல்லாம் இருக்கும்ல, கட் ஆஃப் இருக்கும், ஜிபிஏ இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த சமயத்தில். அட்லீஸ்ட் ஒரே தான், இஃப் யூ ஆர் ரியலி குட் அட் சம்திங் யூ ஹேவ் அ பிளேஸ் அட் கூகுள். அது என்னை அப்போவே வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. 2006 லைக் இப்படி தான் ஹையர் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒன்று இருக்குது. டெஃபினட்டாக. ஸோ அதில் நீங்கள் சூப்பராக இருந்தீங்கனாலே நாங்கள் உங்களை எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னது. ஏன்னா ராக்கெட்டில் அவ்வளோ ஏரியா இருக்குது. ஓகே, மெக்கானிக்கலில் இருக்கலாம், எலக்ட்ரிக்கலில் இருக்கலாம், பிஸ்னஸ் சைடில் இருக்கலாம். ஒரு குட்டி யூனிவர்சிட்டிங்க அது. எல்லாமே இருக்கும். மெக்கானிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ப்ரொடக்ஷன், என்ன வேணும் உங்களுக்கு. அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சாலும் வேணும். எக்ஸாக்ட்லி. ஸோ பேசிக்லி இஃப் யூ ஆர் குட் அட் சம்திங், ஸ்ரீநாத் சொன்னால யூ ஹேவ் அ வெரி பிக் ஓப்பனிங் ஃபார் ஆல் த யங் ஜென்ரேஷன். இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது, நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் அந்த அப்ராட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் எப்படி இருக்கு? ஸ்பேஸ்லாம் ஆன் பார். எக்ஸாக்டாக வேர்ல்ட் கிளாஸ். நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜி பர்டிகுலர்லி ஆஃப் இந்தியா இஸ் வேர்ல்ட் கிளாஸ். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் வெளில போய் இப்போ ஒரு அமெரிக்கன் யாரோ ஒரு கிளைண்ட் இருக்காரு, அவர்கிட்ட பேசணும்னா டேபிளில் ஃப்ரெண்டில் வந்து பேசுவார். ஏன்னா இந்தியா ஸ்பேஸ் டெக் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதுனால அது வந்து அந்த மரியாதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு கண்ட்ரி ஆல்ரெடி. தட் இஸ் கிரேட் ஆக்சுவலி. 50 years ஆஃப் இது இருக்குல்ல, ஹெரிட்டேஜ் இருக்குது இந்தியாவுக்கு வெறும் ஸ்பேஸில் மட்டும். பிஎஸ்எல்வி தான் நம்ம ஒர்க் காஸ்ட்னு சொல்கிறாங்களே, we are always successful in PSLV. அது ஒன்று. அது 45 years submissions போயிருக்கு. Almost everything is successful, is it? Yeah. We have very high success rate actually. That's why the respect of ISRO is there. Exactly. காசுல அவ்வளோ high success rate. ஸோ அது ஏன்னா ப்ரொஃபஸரும் சொல்லுவார், ஏன்னா அவர் இஸ்ரோவோட நிறைய வேலை பார்த்துருக்கிறதுனால அந்த இஸ்ரோவோட திங்கிங்கே எப்படின்னா கம்மி காசுல சக்ஸஸ் மட்டுமே எப்படி கொண்டு வரும். ஃபெயிலியர் இஸ் நாட் அன் ஆப்ஷன் இந்த படிப்போம்ல, அது வந்து ஆக்சுவலி அ திங் இன் இஸ்ரோ. ஃபெயிலியர் இஸ் நாட் அன் ஆப்ஷன். ஸோ அவங்க வேலை பண்ணும் போதே அது அவங்க ரத்தத்திலே இருக்குது லிட்ரலாக. ஸோ எங்களுக்கு என்ன, அதுதான் எங்களுக்கு ஆக்சுவலாக லக்குன்னு தான் சொல்லணும் அந்த பார்ட். ஏன்னா we get advice from those people. ராக்கெட் சயின்ஸ் எப்படி வே ஃப்ரம் யுவர் நாலேஜோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமோ, அதே மாதிரி எங்கள் ஷோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் இருக்குது. வி கால் இட் அஸ் ஜிடி ஸ்டெயின். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் இட். இவர் தான் என்னோட குட்டி ஃப்ரெண்டு ஜிடி ஸ்டெயின். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், ஜிடி நாயுடு, அது ரெண்டுத்தையும் கொலாபரேட் பண்ணி இவரே ஜிடி ஸ்டெயின் பேர் வச்சுக்கிட்டாரு. இவர் எப்பவுமே ரிசர்ச் சென்டரில் தான் இருப்பார். இவர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. இவர் என்னோட குட்டி ஃப்ரெண்ட். இப்போ அவர் ஒரு கேள்வி கேட்பாரு. ஹாய். எனக்கு ரிசர்ச் பண்ணுறது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் சேட்டலைட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, அதை வச்சு ரிசர்ச் பண்ணுறது எல்லாம் ரொம்பவே பிடிக்கும். என்னோட நேட்டிவ் ஒரு வில்லேஜ். என்னோட வில்லேஜ் வளர்ச்சிக்காக நான் ஒரு சேட்டலைட் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி சின்ன பசங்க செய்கிற சேட்டலைட்லாம் நீங்கள் லான்ச் பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக பண்ணலாம். இன்ஃபேக்ட் உங்களை மாதிரி சின்ன சின்ன சேட்டலைட் பண்ணுறவங்களுக்கு தான் நாங்கள் 2 பேரும் ராக்கெட்டே கட்டிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்போ சேட்டலைட் கொடுக்குறீங்களோ 2 வாரத்தில் அது ஸ்பேஸில் இருக்கும். அதுதான் எங்கள் கம்பெனியோட விஷனே. வேறு ஏதாவது சொல்லணும்? அது மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கும் எஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். எஸ், கண்டிப்பாக. ஸோ எல்லாரும் இது ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் லெவல்லேருந்து ஆரம்பிச்சு காலேஜ் ப்ராஜெக்ட் இல்லைனா இன்னும் ரொம்ப பெரியது எல்லாருக்கும் இது ஆக்சுவலாக டைரெக்டாக 2 வாரத்தில் ஸ்பேஸுக்கு கொண்டு போயிடும். நீங்கள் அடுத்த பர்த்டே ப்ரெசென்ட்டை கூட வந்து சேட்டலைட்டை எங்களுக்கு வந்து லான்ச் பண்ணி கொடுங்க டாடி அப்படின்னு கேட்டால் கூட அது கூட பாசிபிளாக இருக்கும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணோம், 5 வருஷம் வெயிட் பண்ணோம், ஆனால் அது கூட பாசிபிளாக இருக்கும். வாவ், தேங்க் யூ, பை. ஓகே குட்டி, பை. என்னென்ன what are the hurdles and what are the hassles that you got into actually? என்ன மாதிரி இருந்தது? எனக்கு ஆக்சுவலாக ரைட்டிங் கொஞ்சம் பிடிக்கும். அந்த ரைட்டிங்கில் வந்து ஒரு கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி 100 பேஜ் எதுனா ஒரு பேஜாவது கொஞ்சம் நல்லா வரும். அந்த மாதிரி 100-200 டைம்ஸ் ஹார்ட்வேரில் தப்பு பண்ணால் தான் 1 கரெக்டாக வரும். அது வந்து அந்த மென்டாலிட்டி வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்.
தட் டுக் அஸ் டைம். முதல்ல எப்படி போகும்போதே ஃபர்ஸ்ட் டைம்லேயே இந்த வச்சோடனே இந்த டெஸ்ட் ஒர்க் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எங்கள் 2 பேருக்கும் இருந்துச்சு. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறது இல்லை, ஃபஸ்ட்டு 10 தடவை ஒர்க் ஆகாது, ஆனால் 11th டைம் இட் வில் ஒர்க். யூ ஜஸ்ட் ஹேவ் டு கெட் த்ரூ தஸ் 10 times. அந்த பேஷன்ஸ் இருக்கணும். you understood, you learn through your failures அவ்வளவுதான். It's not that easy. தொட்டோடனே வராது எதுவுமேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி ஒரு மொமெண்ட் இருந்ததுல, அந்த மொமெண்ட் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்தியா ஜெயிச்ச ஒரு செலிப்ரேஷன் இருக்கு, எக்ஸாக்ட்லி த சேம் கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன். ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி அவங்க எல்லாருக்குமே ஹோல் டீம் எங்கள் 2 பேருக்கும் ப்ளஸ் ஐ திங்க் டீமுக்கும் வந்து ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அத்தனை ஃபெயிலியர்ஸ், ரைட்? ஸோ டு கோ த்ரூ ஆல் தட் அண்ட் தட் ஒன் மொமெண்ட் ஆஃப் சக்ஸஸ் வைப்ட் ஆல் தட் அவுட். எவ்ரி ஒன் வாஸ் லைக், நான் தான் அப்போ நாங்களும் சொன்னோம், இன்னும் ராக்கெட்லாம் விடலப்பா, ஒரு இன்ஜின் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான், இன்னும் நிறைய இருக்கு. பட் எவ்ரி ஒன் ஃபெல் ஸோ என்ன சொல்றது, அந்த இது ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு, ரீசெட் அட் 0. ஓகே, சூப்பர். எனிவேஸ், இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, பொறுமையாக, அழகாக எனக்கே ராக்கெட் சயின்ஸை பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க. உங்களோட விஷனும் சரி, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் சரி, இது மூலிமா நிறைய பயன்படணும் அப்படின்றது என்னோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ஆல் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் us. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் இவங்க 2 பேர் பேசினதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இனிமேல்ட்டு வாழ்க்கையில் எதுக்குமே தடையில்லை, நம்மளோட விஷனும் கான்ஃபிடென்ட்டும் இருந்தால் எல்லாமே பாசிபிள். மீண்டும் ஒரு சிறப்பான கெஸ்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தீர்வை நோக்கி. Subscribe to watch the latest video.